காதலுக்கு மறுப்பு சொல்லி தாய்மாமன் மகனோட திருமணம் ஏற்பாடு செஞ்சதால மன உளைச்சல்ல இளம்பெண் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குடும்பத்தார் செஞ்ச செயலால ஒரு உயிர் பரிதாபமா பறிபோனதா கூறப்படுது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்திருக்கக்கூடிய ஏலகிரி மலையில இருக்க அத்தனாவூர் பகுதியை சேர்ந்தவங்க செல்வராஜ் ரத்தினம் தம்பதி. இவங்களுடைய மகள் 21 வயதான பிரியதர்ஷினி கல்லூரி படிப்பு முடிச்சிட்டு வீட்டுல இருந்திருக்காங்க. பிரியதர்ஷினியும் மங்களம் பகுதியை சேர்ந்த 25 வயதான ராஜேஷும் காதலிச்சிட்டு வந்ததா கூறப்படுது. இந்த காதல் விவகாரம் தாய் ரத்தினத்துக்கு தெரிய வர உடனடியா தாய்மாமன் மகனான 24 வயதான விஷ்ணு அப்படின்றவரோட திருமண ஏற்பாடுகளை செஞ்சதா கூறப்படுது. பிரியதர்ஷினிக்கும் விஷ்ணுவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச நிலையில தான் பிரியதர்ஷினி காதலுக்கு மறுப்பு சொல்லி தன்னுடைய தாய்மாமன் மகனோட திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மன உளைச்சலை இருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் வீட்டுல இருக்கிறவங்களாம் வெளியே போனதுக்கு அப்புறமா பிரியதர்ஷினி வீட்டுல தனியா இருக்கும் போது விபரீத முடிவெடுத்து உயிரிழந்ததா கூறப்படுது. வெளியே போனவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதுதான் தங்களுடைய மகள் உயிரிழந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு கதறி கதறி அழுதிருந்திருக்காங்க. இது தொடர்பான தகவல் ஏலகிரி மலை போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த பிரியதர்ஷினியுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சும் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. காதலுக்கு மறுப்பு சொல்லி தாய்மாமன் மகனோட திருமணம் ஏற்பாடு செஞ்சதால இளம்பெண் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த மாதிரியான முடிவுகள் தீர்வாகாது. அதனால இந்த மாதிரியான முடிவுகளை யாரும் எடுக்க வேண்டாம். ஒருவேளை அந்த மாதிரியான உணர்வுகள் இருந்தா உதவி மைய எண்ணான 104 அழையுங்க.